ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ எனக்கு இந்த விஷயம் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக விஜய் வந்து இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பிகாஸ் விஜய் வந்து காவேரியோட ஈச் அண்ட் எவ்ரி மூவை வந்து ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்காரு. எப்படி வந்து வெண்ணிலா தான் வந்து இதுக்கு முன்னாடி காவேரி வந்து அந்த அவாய்ட் பண்ணிட்டு போனதுக்கு காரணம் அப்படிங்கிறத அவங்க கண்ணில் வச்சு எப்படி கண்டுபிடிச்சாரோ, அதே மாதிரி இப்போயுமே வந்து காவேரி என்ன தான் கோவமாக ஸோ நாளைக்கு ப்ரொமோ இல்லை மண்டே எபிசோட்ஸில் வந்து பாட்டி சொன்னதை டேரெக்டாக உண்மையை சொல்லாமல் ஸோ அவங்க வேறு ஏதோ ஒரு பாயிண்ட்டை சொன்னாலும் கண்டிப்பாக இந்த விஷயத்தையும் எனக்கு தெரிஞ்சு விஜய் கண்டுபிடிச்சிடுவார். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க ரெண்டு பேரும் சேராமல் அப்படியே கொண்டு போகிறதுக்கு ஒரு ட்ராக் என்னவாக இருக்கும்னா, எப்படி வந்து நம்ம சாரதாமாவுக்கு அப்பள பிஸ்னஸ் வந்து நல்லா க்ரோ ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம கூட உங்க கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக் கொண்டு வந்தாங்களோ, அதே மாதிரியே ஸோ பாட்டி சொல்கிற விஷயம், பாட்டிக்கு வந்து காவேரி மேலே தப்பெலாம் இல்லை. ஸோ எங்கே காவேரினால தானே பசுபதிக்கு விஜய்க்கும் பிரச்சனை. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா பசுபதியெல்லாம் திருப்பி நம்ம விஜய்க்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுமோ, அதாவது பேரனுக்கு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்றத அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தை நம்ம விஜய்க்கு எடுத்து புரிய வச்சு ஸோ அந்த ப்ராப்ளம் எப்படியாவது நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்றா அந்த வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி காவேரி விஜய் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதை சொல்கிறாங்களா, இல்லை காவேரியே முன்னாடியே வந்து இதை பேசி முடிச்சுட்டு பிரச்சனை என்னன்னு கேட்கும்போது இந்த விஷயத்த சொல்கிறாங்களா. பட் எப்படியோ விஜய்க்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிய வந்துடுமோன்னு நம்ம விஜயை கண்டுபிடிச்சிருவார், இல்லைனா காவேரியே சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் இப்படி தான் நடக்குங்கிறது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. மகாநதியை பொறுத்த வரைக்கும் எதிர்பாருங்கள். பட் எப்படி ட்ராக் மூவ் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் கண்டிப்பாக வீக்கா வந்து ஒன்றா இருக்காங்களோ, அதாவது விஜய் வீட்டுக்கு போகிறாங்களோ இல்லையோ, பட் வீக்காகவே பிரிக்க முடியாது. ஸோ அவங்களோட பாண்ட், அவங்களோட லவ் வந்து என்றைக்குமே பிரிக்க முடியாது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளால் மறக்கப்படாத உண்மைகள். ஸோ அதனால் வந்து சீன்ஸ் நமக்கு இது வரைக்கும் எப்படி காமிச்சிருந்தாங்களோ அதே மாதிரி காமிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க டீம்னு. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது லைட்டாக தோணுச்சு, அதாங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் கண்டிப்பாக அப்படி விஜய் கண்டுபிடிச்சிருவார். ஏன்னா வெண்ணிலா பண்ண விஷயத்தையே டேட்டா வெண்ணிலாக்கிட்டே கேட்டு அவங்க கண் அசைவு, அதாவது அவங்களோட மாற்றத்தை வச்சு கண்டுபிடிச்சவங்க இப்போ வந்து அதுவும் நேற்று நைட்டு ஃபுல்லாக வந்து நான் கிளம்பி வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக வந்து விஜய் கிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படிங்கிறப்ப மாறினீங்க மாறி இருக்குன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அது என்ன காரணங்கிறத நம்ம ஈஸியாக விஜய் கண்டுபிடிச்சிடுவோம், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ எப்படி வந்து ஒரே வீட்டிலேருந்து பிரச்சனையை சால்வ் பண்ணாமல் இது வரைக்கும் எப்படி விஜய் காவேரி பிரிஞ்சு அவங்களோட பிரச்சனையை ஒரே ஒன்றா தான் சால்வ் பண்ணாங்க, பட் வேறு வீட்டில் இருந்து பிரச்சனையை சால்வ் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி மூவ் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு லைட்டாக இப்போ ஒரு தாட் வருது. தெரில, அதான் அதுக்கு அப்புறமா பார்க்கும்போது தான் நமக்கு தோணும். உங்களுக்கு அது மாதிரி ஏதாச்சும் சொன்னால் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.